ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ரவா லட்டு. இந்த ரவா லட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது எப்படி நம்ம சிம்பிளாக செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ரவா லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு மேலே அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். 50 கிராம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானோடனே 10 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்தது 1/4 கப் உளுந்த திராட்சை எடுத்துருக்கேன். இப்போ இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை நல்லா ஊப்பி வரணும். அப்போ தான் ரவா லட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதையும் நம்ம வறுத்தாச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு அதையும் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் நான் 2 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி சின்ன சின்ன ரவையாக எடுத்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய ரவை கூட எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வாசனை வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு வாட்டி மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸ் பண்ணி பவுடராக்கி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ நம்ம வறுத்த ரவையும் இதிலே சேர்த்துட்டு ஒரு 2 வாட்டி பல்ஸில் போட்டு நல்லா குறை மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ரவையாக சேர்த்து அதில் அரைச்சி எல்லாத்தையும் அதே கடாயில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே கரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வறுத்த முந்திரியும் திராட்சையும் அதில் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம சூடான பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் பால் சேர்க்கும்போது லட்டு ரொம்பவே மாய்ச்சராகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2-3 நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக வசதியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக பால் சேர்க்குறது. நீங்கள் மொத்தமாக பால் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உங்கள் அளவுக்கு எப்படி தகுந்ததோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு உருண்டை ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் ரொம்பவே அழகாகவும் வரும். இப்போ பாருங்கள், ரவா லட்டு பிடிக்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு எல்லாமே நம்ம நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நான் எல்லா உருண்டையுமே பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம சூப்பரான ரவா லட்டு எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். நீங்கள் சூப்பரான ரவா லட்டு ஸ்வீட் வீட்டிலே செஞ்சிடலாம். இந்த அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரவா லட்டு வரும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.